நாளிலும் எங்களோடு பேசும், எங்களை மறைத்துக் கொள்ளும். இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒரு கூட்டத்தார் வந்திருக்கிறோம். காலையில் உடைய வார்த்தைகளை பேசினோம். இப்பொழுதும் எங்களுக்கு பிரயோஜனமானதை எங்களுக்கு போதித்தருளும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த 2015ஆம் வருடம், அதாவது 15ஆம் வருடம், சபையின் 15ஆம் வருடம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும் போது எந்த ஜெபம் பண்ணினாலும் அதிலே ஒரே ஒரு வார்த்தை வந்து கொண்டே இருந்தது, பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. வேதத்தை படித்து பார்க்கும் பொழுது யாரையெல்லாம் ஆண்டவர் பெருக பண்ணி இருக்கிறார் என்றால், ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அப்படியே ஆபிரகாமின் சன்னதி எல்லாரையும் பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றெல்லாம் சொன்னார். ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 13:16 உன் சன்னதி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். 17:2 உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். 22:17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று பல காரியங்களை அங்கு பார்க்கிறோம். ஆபிரகாமா இருக்கட்டும், அவருடைய சன்னதியா இருக்கட்டும், எல்லாரையும் இதுல எல்லாவற்றிலும் பெருக்கம் வரும். பெருக செய்வேன், பெருக செய்வேன், பெருக செய்வேன். நீங்க கேட்கலாம், ஆபிரகாம பார்த்து தானே சொன்னாரு பெருக பண்ணுவேன்னு, அதுக்கு எங்களுக்கு என்னையா சம்பந்தம்? அவர் பெருக பண்ணா ஆண்டவர் அவர் பெருக வச்சார், எங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். நீங்க அவர் என்னைக்கோ வாழ்ந்தாரு, எங்களுக்கு இன்னைக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறது. ஆமென். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர் பவுல் அதை எப்படி எழுதுகிறாரு என்றால், நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது, எப்பொழுது அந்த சம்பந்தம் நமக்கு வந்தது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, நாம் ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக, கலாத்தியர் 3:29 சொல்லப்படுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று பார்க்கிறோம். அதே 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கும் வருகிறது என்று பார்க்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமை ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி உன்னை பெருகவே பெருகுவேன் என்றால், அதே ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நமக்குள்ளாக அந்த ஆசீர்வாதம் வருகிறது. ஏனென்றால் நாம் ஆபிரகாமின் சன்னதியாக விசுவாசத்தினாலே நாம் மாறுகிறோம். வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு நமக்காக பட்ட பாடுகள் பெரிதாக இருக்கிறது. இயேசுதான், இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த நாட்களிலே ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை குறித்து அவர் எப்படி அதை பெற்றுக்கொண்டார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். ஆனால் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் இருந்தது. ஆனால் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்தான். அந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேற அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இதுல நமக்கு ஆண்டவர் என்ன படிப்பினை கற்றுக் கொடுக்கிறார்? நீ பொறுமையா இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வாழ்க்கையில நிறைவேற நீ பொறுமையா இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த படிப்பினையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசமும் வேணும், நீடிய பொறுமையும் வேணும்.
விசுவாசமும் இருக்க வேண்டுமா, நீடிய பொறுமையும் இருக்கணும். ஆண்டவரின் வாழ்க்கையை செய்வார் என்ற விசுவாசமும் நீடிய பொறுமையோடு நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35, 36 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் தைரியம் இல்லாம இருக்கிறீங்களா? வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை குறித்து இதை எப்படி மேற்கொள்வேன், இதை எப்படி சமாளிப்பேன், இந்த பிரச்சனை எப்படி நான் தாண்டி செல்வேன் என்று சொல்லி ஒருவேளை தைரியம் இல்லாதவர்களா இருக்கலாம். நான் எப்படி ஜெயிப்பேன், எப்படி படிப்பேன், எப்படி முன்னேறுவேன், என் வாழ்க்கையில் எதிர்காலம் எப்படி இருக்கும், எனக்கு எதிர்காலம் நல்ல ஒரு வேலை கிடைக்குமா, இதெல்லாம் பல யோசனைகளோடு அருமையான பிள்ளைகள் இருக்கலாம். இங்கு சொல்லப்படுகிறது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ஆண்டவர் நமக்கு அந்த தைரியத்தை தருவார். சத்துருக்கள் வரும்போது சத்துருக்களை மேற்கொள்வதற்குரிய தைரியத்தை தருவார். போராட்டங்கள் வரும்போது போராட்டங்களை மேற்கொள்வதற்குரிய பலனை ஆண்டவர் தருவார். இதுல அடுத்தது சொல்லப்படும், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். ஆமென். வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறணும்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அங்கும் சொல்லப்பட்டது பொறுமை, 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 பொறுமை. ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு அந்த பொறுமைகளை தருவார், விசுவாசத்தை தருவார், நீடிய பொறுமையை கர்த்தர் தருவார். ஆமென். தைரியத்தை தருவார், நம்பிக்கையை தருவார். நிச்சயமாய் வாக்குத்தத்தமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு வாகனத்திலே வாசிக்கும் பொழுது அதில் எழுதியிருந்தது, பொறுமை கடலினும் பெரியது. கடல் பெரியது, ஆனால் பொறுமை அதைவிட பெரியது என்று எழுதப்பட்டிருந்தது. பொறுமை என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போய்விடுகிறோம். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை இழந்து போய்விடுகிறோம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இந்த பொறுமையோடு அவன் காத்திருந்து நடக்கும். எப்படி பாட்டு, நடக்குமா நடக்காதா, சோர்ந்து போயிருந்தேன். ஆமே, எப்படி சோர்ந்து போயிருந்தேன்? நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். இப்ப நம்ம சொல்ல போறோம், நடக்கும் நடக்கும், நான் சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே நடக்கும். பொறுமை நம்ம வாழ்க்கையில் அவசியமா இருக்கிறது. நம்மை கோபப்படுத்துகிற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களையும் என்னையும் கோபப்படுத்துற மக்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம்னா பொறுமையெல்லாம் இழந்துரும். பொறுமை பொறுத்தது போதும் காத்தவராயா பொங்கி எழுன்னு இழந்துருவோம். அதோட நம்ம வாக்கு தத்துவம் போச்சு, தரிசனம் போச்சு, எல்லாம் போச்சு. ஏன்னா எல்லாத்தையும் உடைச்சிருவோமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மோசே அழைத்தார். பெரிய ஒரு கனமான ஊழியத்திற்கு ஆண்டவர் அவனை அழைத்தார். அழைத்த போது ஆண்டவர் மேலே மலைக்கு ஏறி போகிறான். ஆண்டவரோடு 40 நாட்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். பயங்கரமான ஜெபம். சாப்பிடவும் இல்லை, ருசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. அந்த அளவில் பயங்கரமான ஜெபம், பவர்ஃபுல்லான ஜெபம், முகம் எல்லாம் பிரகாசிக்கக்கூடிய அளவில் ஜெபம், அந்த அளவில் பயங்கரமான ஜெபம். ஆனா அவன் கீழே இறங்கி வர்றான். கீழே இறங்கி வரும் பொழுது அவனை கோபம் ஊட்டுகிறான், அவனை பொறுமை இழக்க செய்கிற சம்பவம் கீழே நடந்துட்டு இருக்கு. நீங்க கூட தான் நல்ல ஜெபம் பண்ணி நல்ல அக்கினியா கீழே போகும்போது அங்க உங்களை கோபப்படுத்துகிற காரியம் இருக்கும், உங்க வீட்டுல இருக்கும், வேலையில இருக்கும். உடனே நம்ம பொறுமையெல்லாம் இழந்துரும். இதுவரை நான் பொறுத்தேன், இனி நான் பொறுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவில் வந்துடும். அப்படிதான் இந்த மனுஷனை குறித்து பார்க்கும்போது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது நடனத்தையும் கண்டான். 2 காரியத்தை கண்டான். கன்றுக்குட்டியை கண்டான், நடனத்தையும் கண்ட போது மோசே கோபம் உண்டவனாகி எறிந்து உடைத்து போட்டான். ஆமென்.
மலையில இருந்து ஆண்டவர் என்ன பண்ணார்? இவனுக்கு கற்பலைகளிலே அவரே எழுதி கொடுத்த பலகைகளை கொடுத்து அனுப்பினார். அவரே எழுதி கொடுத்தார். இவன் 40 நாள் காத்திருந்து பெற்ற பொக்கிஷம். அவன் கட்டாயம் அவன் என்ன நினைச்சிருப்பான்? ஆண்டவர் கையால எழுதி தந்தது, இதை நான் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, உடைக்க கூடாது, இத பத்திரமா வச்சிருக்கணும்னு தான் நினைச்சிருப்பான். அப்படிதான் நினைச்சிருப்பான். அவன் உடைக்கணும்னு நினைச்சிட்டே வந்திருக்க மாட்டான். நாமும் கூட அப்படியெல்லாம் நினைக்க மாட்டோம். பொறுமை இழக்கணும், கோபப்படணும், அப்படியெல்லாம் நினைக்க மாட்டோம். ஆனா கீழே வந்து பார்க்கும் பொழுது பொக்கிஷமா தான் நினைத்தான். கீழே வந்து பார்க்கும்போது இந்த ஆட்கள் செய்கிற அட்டூழியத்தை பார்க்கும்போது ஜீவனுள்ள தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமா நடத்தி கொண்டு வந்தார். ஆனா இவன் மோசே 40 நாள் காணையிலன்னு சொன்ன உடனே ஒரு கன்று குட்டியை செஞ்சு, இந்த கன்று குட்டி தான் எங்களை நடத்துச்சுன்னு சொல்லிட்டு கன்று குட்டிக்கு முன்னாடி ஆடி நடனமாடி குடித்து வெறித்து நிர்வாணமா இருக்கிறான். இத பார்த்த உடனே மோசே சகிப்பு தன்மையெல்லாம் இழந்துட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே மனிதன் தானே, ஆனால் அவன் அவன் அப்பதான் அழைக்கப்பட்டு அந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறனால அவனுக்கு கொஞ்சம் அனுபவம் கம்மியா போச்சு. ஃபியூச்சர்ல அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், மோசே சாந்த குணம் உள்ளவன், உலகத்துல எல்லாரை விட அவன் சாந்த குணம் உள்ளவனா இருக்கிறான் என்று சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் அவனால செய்வது அறியாது திகைத்து கோபப்பட்டா பரவாயில்ல, நியாயமான கோபம் தவறல்ல. ஆனால் அங்கு ஒரு தவறை செய்து விட்டான். ஆண்டவர் கொடுத்த கட்டளையே உடைச்சிட்டான். அல்லேலூயா. பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உடைக்க கூடாததை உடைச்சிருவோம். உடைக்க கூடாததை அங்க கீழே போட்டு உடைச்சிட்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு எழுதும் போது என்ன சொல்லுகிறார்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை படிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு, யாராலும் உங்கள்கிட்ட ஒரு செய்தி கொண்டு வர்றாங்களா, அதை என்ன பண்ணுங்க, தீவிரமா கேளுங்க. இந்த பிரசங்கத்தை எப்படி கேட்கணும்? நீங்க தீவிரமா கேட்கணும். கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயிரு. அதுக்கு ரிப்ளை பண்றதுக்கு என்ன பண்ணு? பொறுமையாயும். கோபிக்கிறதுக்கு கோபம் ரொம்ப தாமதமா தான் வரணுமா? ஆமென். மோசைக்கு கோபம் மூக்கில தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். அதனால என்ன ஆயிடுச்சு? அவர் உடைக்க கூடாததே உடைச்சிட்டார். உடைக்க கூடாததே. நமக்கு சிலதெல்லாம் உடைஞ்சு போச்சுன்னா உடைஞ்சது அதை ஒட்டுறது ரொம்ப கஷ்டம். சில பொருட்கள் எல்லாம் ஆமென். கீழே விழுந்தா கண்ணாடி பாட்டில் இருக்கு, கீழே விழுந்தா அது சில்லி சில்லியா மாறிடும். அவ உடையாதபடி காப்பது என்பது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. பொறுமை என்பது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று. அது நீடிய பொறுமை என்பது அதுலயும் கனிகளில் ஒன்றாயிருக்கிறது. அப்போ கோபிப்பதற்கு தாமதமாயிரு. பொறுமை இழந்து விடுறதுக்கு ரொம்ப எப்படி இரு? தாமதமாயிரு. ஒரு இடத்துல கோபம் அளவுக்கு அதிகமா வந்துருது, அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணிரு? போயிரு, பக்குவப்படுத்தி. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு 20வது வசனம், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நீ கோபப்படுறதுனால யாரும் திருந்த மாட்டாங்க. இந்த ஊழியத்தில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், நீ கோபப்படுறதுனால ஒண்ணும் நடக்காதுடா. நீ என்ன கோபப்படுறது? பொறுமையாயிரு, பொறுமையாயிரு, எல்லாம் மாறும். பொறுமையாயிரு, எல்லா சூழ்நிலை மாறும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற நான் பொறுமையா இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. கோபம், மனுஷருடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டார். பிள்ளைகள்கிட்டயோ கணவன்கிட்டயோ மனைவிட்டையோ விசுவாசிகள்கிட்டயோ சபை ஊழியக்காரத்திலேயோ நம்ம போய் கோபப்படுறதுனால ஒன்னும் நடக்க போறதே இல்லை. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கோபப்படுறதுனால அவன் அப்படிதான் இருப்பேன். நீ என்ன கோபப்பட்டாலும் சில ஆள் மாறாது. அப்ப யாரதான் மாத்திக்கணும்? நம்மளதான் மாத்திக்கணும். வாழ்க்கையில சமாதானமா இருக்கணும்னா நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில சிரிச்ச முகத்தோடு இருக்க வேண்டுமானால் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். சிலர் மாற மாட்டாங்க. என்னதான் கேட்டாலும் உபதேசம் கேட்டாலும் சில ஆட்கள் இப்படிதான் இருப்பாங்க. மாற போறது இல்லை.
அதை கர்த்தர் பார்த்துடுவார். நீ கோபப்பட்டு நீ என்ன பண்ண முடியாது. அப்படி மாத்த நினைச்சா என்ன ஆயிரும், உடஞ்சிரும். சொல்லுங்க. அப்படி அந்த ஆட்கள் எல்லாம் மோசே ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். இவன் மாறி இருக்கணும் இல்லையா? நடந்துச்சா? அங்க ஜெபம், இங்க ஆட்டம். கவனிங்க, மோசே அங்க உபவாச ஜெபம், இங்க கன்றுக்குட்டிக்கு முன்னாடி நின்று ஆட்டம். நடந்துச்சா? மாறினானுங்களா? மாறாதவனை எல்லாம் என்ன பண்ணாரு? அவர் பொறுப்படுத்திட்டார், அழிச்சிட்டார் வனாந்தரத்துல. அப்ப சிலர் நீங்க சொல்லி கேட்கலன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்க மேல என்ன பண்ணக்கூடாது, கோபப்படக்கூடாது, விட்டுறணும். எங்க அப்பா ஒரு முறை சொன்னார், ஒரு நபருக்கு நீ சுவிசேஷம் சொல்றனா ஒரு முறை சொல்லணும், 2 முறை சொல்லணும், 5 முறை சொல்லணும், 10 முறை சொல்லணும், அதுக்கு பிறகு விட்டுறணும்னாரு எங்க அப்பா சொன்னது. நான் இன்னைக்கு நினைத்து பார்த்தேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம கோபப்பட்டு நம்ம அவங்கள குறித்து மற்றவங்கள்ட்ட பேசி இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க சொல்றதுனால மாறவே மாறாது. அது ஆண்டவர் மாத்துவார். கர்த்தருக்கு சித்தமானால் அவர் மாத்துவார். அது அவருடைய காரியம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்கவே முடியாது. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி. ஆண்டவர் நமக்கு படிப்பினை கர்த்தர் தரணும். ஆண்டவர் நமக்கு படிப்பினை கர்த்தர் தருவாராக. வசனம் சொல்லு, பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பொறுமையா இருக்கிறவர்கள் உத்தமர்கள். லூக்கா 21:19 சொல்லப்பட்டிருக்கிறது, பொறுமையினால் ஆத்துமாவை ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. பொறுமையினால ஆத்துமாக்களை என்ன பண்ணணுமா? ஸ்திரப்படுத்தணும், பக்குவப்படுத்தணும். சில இடத்துல நடக்கக்கூடியதான காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது பொறுமையை நம்ம இழந்துடக்கூடாது. ஆவியை என்ன பண்ணிடக்கூடாது, அடக்க. கர்த்தர் இந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே பொறுமையா இருக்க கிருபை தார். இரண்டாவதாக நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், நம்முடைய ஜீவியத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது எபிரேயர் 12:1, எபிரேயர் 12:1 படியுங்கள். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போல் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே, இதுல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். இரண்டாவதாக அந்த ஓட்டம் பொறுமையான ஓட்டம். 2 ஓட்டம். ஒன்று நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், இரண்டாவதாக பொறுமையான ஓட்டம். அல்லேலூயா. 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் ஓடுறவங்க எப்படி ஓடுவாங்க, யாரால தெரியுமா? ஸ்பீடா எடுத்த உடனே டாப் கியர்ல தான் போவாங்க, அப்படித்தானே? ஏன்னா இருக்கிறதே எத்தனை மீட்டர் தான். அந்த 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல போய் தவளையை போல ஓட்டிட்டு இருந்தா என்ன நடக்கும்? தோற்று போயிடும். அதே இது 1000 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல ஓடுறவங்க எப்படி ஓடுவாங்க? ஆரம்பத்துல என்ன பண்ணுவாங்க, போக போக என்ன பண்ணுவாங்க, இன்ஜின் என்ன ஆகும், ஸ்பீட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் ஆக்சிலரேட்டர் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ஓடி 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 ஓடி. நம்ம என்ன நினைப்போம்னா, 1000 மீட்டருக்கு இவன் என்னடா தவளை போல ஓடிட்டு இருக்கிறான். ஆனா அந்த தவளை தான் ஜெயிக்கும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். முயல் என்ன ஆயிரும், தோற்று போயிரும். கதை படிச்சது இல்லையா? அல்லேலூயா. எந்த ஓட்ட பந்தயத்துல? ஆமேன். ஆமையா? சரி, எதுவா இருந்தாலும் சரிதான். ஆமையோ தவளையோ சரி, ஆமைதான் அதுக்கு நல்ல உதாரணம். அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது நம்ம எல்லாம் பயங்கரமான ஆட்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, மாத்திரலாம் இதெல்லாம். என்னது? ஆமை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் எப்படி ஓடணுமோ அது அப்படிதான் ஓடணும். 1000 மீட்டர் ஓட்ட பந்தயம் எப்படி ஓடணும் அப்படிதான் ஓடணும். மாரத்தான் ஓட்ட பந்தயம் எப்படி ஓடணும்
ஸ்லோவா. எப்படி? அப்ப பொறுமையா ஓடினாதான் என்ன பண்ண முடியும்? நாள் முழுசும் என்ன பண்ண முடியும்? பல கிலோமீட்டர் என்ன பண்ண முடியும்? ஓட முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதை அறிந்து நாம் ஓட வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், அதான் இன்னைக்கு என்ன சொல்ல, நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கு. உங்க ஓட்டத்துல நான் ஓட முடியாது, என் ஓட்டத்துல நீங்க ஓட முடியாது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் உண்டு. அவரவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல அவரவர் ஓட வேண்டும். எப்படி ஓட வேணும்? பொறுமையோடு ஓட வேண்டும். நம்முடைய சபையில ஒரு நபர், ஒரு தம்பி இருந்தா, சிலருக்கு தெரியும், அப்ப இருந்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 10 நிமிஷத்துல ஒரு பாட்டு எழுதிடுவான். 10 நிமிஷத்துல ஒரு பாட்டு எழுதிடுவான். அவன் அந்த பாட்டு மட்டும் எழுதிட்டு இருந்தாருன்னா அவன் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பான். அதுக்கப்புறமா என்ன, எப்படி அவன் மாறிட்டான் அப்படின்னா, பிசாசுனால வஞ்சிக்கப்பட்டு 10 தீர்க்க தரிசனம் சொல்ல போறேன்னு ஆரம்பிச்சான். எனக்கும் சொல்ல வந்துட்டான் 10 தீர்க்க தரிசனம். சொல்ல வந்த உடனே பிசாசு அவனை பிடிச்சிட்டான். அவன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டான். எங்க இருக்கிறானே தெரியல. அல்லேலூயா. அப்ப அவனுக்கு ஆனா நான் பாட்டு எழுத ஆரம்பிச்சேன். ஒரு பாட்டு கூட, ஒரு நாள் முழுசும் உட்கார்ந்து கூட ஒரு பாட்டு கூட என்ன பண்ண முடியல, எழுத முடியல. என்ன சொல்ல வரேன்னா, அவனுக்கு பாட்டு எழுதப்பட்ட அந்த தாளந்து இருந்தா அவன் என்ன பண்ணணும்? அந்த பாட்டு தாளந்து செய்யணும். ஆனா அவன் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு நினைச்சா பாத்தீங்களா, அவன் கீழே விழுந்துட்டான். எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு ரொம்ப ஆசை. ஆனா 2009, 10, 23 ஆண்டவர் சொன்னார், நீ ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும், ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இல்ல தீர்க்க தரிசன ஊழியமா என்று கேட்ட போது ஆண்டவர் சொன்னார், இல்லை ஆசாரிய ஊழியம் என்று மறுபடியும் சத்தம் கேட்டது. என்ன ஆண்டவரே, நான் ஒண்ணு விரும்புறேன், நீ இதற்காக தான் அழைக்கப்பட்டாய், நீ இதற்காக தான் அழைக்கப்பட்டாய். ஆசாரியனுடைய வேலை என்னது? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் 6:4, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் இதற்காக தான் உன்னை தெரிந்து கொண்டேன். எதற்காக? ஜெபம் பண்ணவும் தேவ வசனத்தை போதிக்கவும் தெரிந்து கொண்டார். அதனால தான் கழிந்த நாட்களிலே ஆண்டவர் சொன்னார், நீ அதிகமாக போராட வேண்டும், அதிகமாக ஜெபிக்க வேண்டும். உன்னை தீர்க்கதரிசியாக அழைக்கவில்லை, ஆனால் சபைக்கு வேண்டிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஆண்டவர் சபையிலே தந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆசாரியராக அழைக்கப்படும் போது அவர்களுக்குள்ளாக தீர்க்க தரிசன ஆவியும் இணைந்து செயல்படும். ஆனால் தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டால் அவர்கள் ஆசாரியராக செயல்பட முடியாது, பாஸ்டராக என்ன பண்ண முடியாது, அவர்கள் செயல்பட முடியாது. ஃபாதர் பெர்க்மன்ஸ் காலையில் எழுந்திருக்கும் போதே அவருக்கு பாட்டு சத்தம் கேட்கும். அதை பாடலாக எழுதுவார், அன்றைக்கே அதை பாடி விடுவார். அது அவருக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. ஆனால் எல்லோரும் பாடல் எழுத முடியாது, பாட முடியாது. அல்லேலூயா. அவர் கேசட் போட்டா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சினிமா பாடகருடைய கேசட் சேல் ஆகிறத விட அதிகமா சேல் ஆயிடும். யாருக்கு பாட்டு? பெர்க்மன்ஸ் ஃபாதரோட. ஏன்? அவரை ஆண்டவர் அதற்காக அழைத்தார். நம்ம சீடி போட்டா ஒரு ஆளு கூட வாங்காது. நிஜமா இருப்போம், மாயமா தோற்றமா போட. நீங்க எல்லாம் கேசட் போட்டா, நீங்க உங்களை நான் சொல்லலைங்க, நான் என்ன சொல்றேன், நாங்க கேசட் போட்ட, நானும் பாட்டு எழுதான் பாக்குறேன். லைஃப்ல ஒரு கேசட் ஆயிலும் போடணும்னு நினைக்கிறேன், நடக்க மாட்டேங்குது. டேய், நீ பாட்டு எழுதவும் கேசட் போடவும் நான் ஆண்டவர் நான் உன்னை அழைக்கல. உன்னை உபதேசம் பண்ணவும், உன்னை ஜெபம் பண்ணவும், நீ சுவிசேஷம் சொல்லதான் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். அழைக்கப்பட்ட அழை. 15 வருஷத்துக்கு முன்னாடி கீபோர்டு எப்படி ஆயிலும் பிளேயர் ஆகணும். கீபோர்டு பிளேயர் பயங்கரமா, கீபோர்டு பிளேயர்லாம் பயங்கரமா ஆடி ஆடி போடுவான்ல. எனக்கு ரொம்ப ஆசை, கீபோர்டு வாசிக்கணும் ரொம்ப ஆசை. இன்னைக்கு கீபோர்டு வாசிக்கிற பிள்ளைகள் எல்லாம் யாரு வாசித்தாலும் நான் ரொம்ப கவனமா கேட்பேன். அதுலயும் அந்த நாட்கள் ஹார்மோனியம், வருத்தப்பட்டு பாவம் பாரம் சுமப்பவரே, அப்போ வருவீரேசுவண்டை இளைப்பார். ஹார்மோனியம் சவுண்டு எங்க கேட்டாலும் நின்றுவேன். ஒரு முறை அம்பத்தூர்ல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அங்க தங்கி ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை. எதிர் வீட்டுல ஒரு கிண்டு பையன், அங்க ஹார்மோனிய சவுண்ட் கேக்குது. அவன் என்ன பாட்டுக்கு வாசித்தான்னு தெரியல. உடனே அங்க அந்த வீட்டுக்கிட்ட போய் நின்னு என்ன சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தேன்.
இது எப்படியாயிலும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீலாங்கரையில உள்ள ஒரு மியூசிக் கிளாஸுக்கு போய் கத்தா எனக்கு விரலே வர மாட்டேங்குது. கொஞ்சம் நானே என்னன்னு பண்ணி பார்த்தேன். அந்த நபர் இந்த கீயை கரெக்டா வாசித்தாதான் அடுத்த நோட்ஸுக்கு போவாரா. நானும் வாரம் கீயை கரெக்ட் தான் வாசிப்பேன். அங்க போனா அந்த ஆளை பார்த்தோன்னே என்ன பயந்துருவேன். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல கீபோர்டு வரவே வர மாட்டேங்குது. போங்கடா உங்க கீபோர்டு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். தேவைப்பட்ட எடுத்து அந்த பீட்டை மட்டும் போட்டுட்டு ஒரு மேனேஜ் பண்ணிட்டு போறோம். அல்லேலூயா. போனோம். ஆனா கீபோர்டு போட என்ன அழைக்கல. எதற்கு அழைச்சார்? வார்த்தையை பிரசங்கம் பண்ண, சத்தியத்தை சத்தியமா பகிர்ந்து போதிக்க, ஜெபம் பண்ண, போராட, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க. எதுல நம்ம அழைக்கப்பட்டோமோ அதுதான். அல்லேலூயா. அது நம்ம செய்யணும். அது எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்க கர்த்தர் கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. பாடுங்க. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, இறுதி வரை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் நேசித்தவர் என்னை தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு நம்புவேன் திவாரை, நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. இந்த ஊழியத்துல ஆரம்பத்துல ஆண்டவர் சொன்னார், நீ பொறுமையா ஓடணும். நீ பொறுமையா ஓடலைன்னா உனக்கு ஆபத்து. நீ மற்றவங்களையும் நீ இப்ப இடிச்சிருவ, மற்றவங்களுக்கு ஆபத்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கும் இன்னைக்கு நிறைய டிராபிக் பயங்கரமா இருக்கு இல்லையா. அந்த என்னென்ன மெட்ரோ போடுறாங்க, மேம்பாலங்கள் எல்லாம் அப்படி இப்படி வந்திருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு நம்ம போயிருப்போம், ஈஸியா போயிருப்போம். ஆனா இன்னைக்கு போனோம்னா போயிட முடியாது. அதுக்குதான் அங்க வழிகாட்டிகளா அம்புகுறி எல்லாம் போட்டு இது கோயம்பேடுக்கு போறது. ஆரம்பத்துல கத்திப்பாரா தான் நமக்கு ஆபத்தா இருந்தது, கொஞ்சம் குழப்பமா இருந்தது. இன்னைக்கு கத்திப்பாரா போல நிறைய பாலங்கள் வந்திருக்கு. அது கரெக்டா அந்த இடத்துல அந்த அம்புகுறி போற இடத்துல கரெக்டா கவனமா போகலன்னா நம்ம போனதுதான். ஒன்வே ரிட்டர்ன் என்ன பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? பொறுமையா ஓடணும். அந்த இடத்துல போய் இப்ப கூட கார்ல போகும்போது நம்ம கொஞ்சம் குறைபாடு உள்ள ஆட்கள் தானே, யாரா இருந்தாலும் சரிதான். அந்த இடத்துல போய் அதுல 3 பேர்ட்ட கேட்டு இது இங்கதானே போகுது அப்படின்னு சொன்னா சில நேரம் இந்த இது போட்டு 6 மார்க் போடுறதே நமக்கு சில நேரம் குழப்பமா இருக்கும். இங்க போட்டிருக்கு அங்க போட்டிருக்கா. உண்மைதானே மகேந்திர பிரதர்? அதே சில நேரம் குழம்பி போயிடும். அவர் பல சீனியர் டிரைவர், அவருக்கு என்ன ஆயிருது, சில நேரம் குழம்பி போயிருது.
எங்க பாஸ்டர் பயங்கரமா டிரைவ் பண்ணுவார். அவரு கூட டிரைவ் பண்ண அவருக்கு கார்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா ஒரு குலுக்கம் இல்லாம கொண்டு போவார். ஆனா அவர் பயங்கரமான டிரைவர். அவரே ஒரு நாள் ட்ராக் மாறிட்டார். ஏன்னா அப்போ இப்ப என்ன பண்றதுன்னா, அந்த இடத்துல போய் கரெக்டா போய் நின்னு, ஆனா பின்னாடி இருக்கிறவன் எல்லாம் என்ன பண்ணுவான், ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பான். போக மாட்டேங்கிறான், திட்டி தொலைப்பானுங்க. எப்பா நீ திட்டி தொலைச்சிட்டு போயிருவ, அது எனக்கு கவலை இல்லடா. நான் போய் சேர வேண்டிய இடத்துல போனோம், இல்லைன்னா நான் பெங்களூருக்கு போயிருவேன். ஆமென். உண்மையா இல்ல நான் சொல்றது? அப்ப நம்ம வாழ்க்கையில பொறுமையா போனா அந்த ரூட்டை கரெக்டா கண்டுபிடிச்சு போனோம். நம்ம எங்க போனோம்? நம்ம பாதை ஆண்டவர் நியமிக்கப்பட்ட பாதையிலே பொறுமையோடு ஓட ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இந்த பொறுமை, நீங்க பல நேரத்துல நீங்க சொல்லலாம், இந்த பொறுமை வரைய மாட்டேங்குது ஐயா. பேசும்போது நல்லாதான் இருக்கு, படிக்கலாம், பேசும்போது நல்லாதான் இருக்கு, சர்ச்சில் இருந்து கேட்கும் போதும் சொல்லுங்க எப்படி இருக்கு, இனிமையா இருக்கு. நான் என்னமோ பொறுமையால நான் மாறிட்டேன் போல ஒரு ஃபீலிங் இருக்கு ஐயா. ஆனா இந்த சபையை விட்டு வெளியில போன உடனே கோபம் வந்துருது. என்ன வந்துருது? அதுல வீட்டுல போனா அங்க உள்ள சூழ்நிலைகளை பார்த்தா கடுங்கோபம் வந்துருது. சரி, ஒரு 3 காரியம் மட்டும் நம்ம சீக்கிரம் சொல்லிடுறோம், சரியா? ரொம்ப நேரம் இருக்கு. இந்த பொறுமை நமக்கு வரணும்னா நீங்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு பொறுமை தருவார் கட்டாயம். ஏன்? ஆவின் கனிகளில் ஒன்று நீடிய பொறுமை. கட்டாயம் அதை தருவார். நம்புகிறவங்க மட்டும் ஒரு ஆமீன் செலுத்துங்க. கட்டாயம் எனக்கு தருவார், கட்டாயம் தருவார். ரோமர் 5:3 எதை தருமோ? உபத்திரவம். படிங்க. உபத்திரவம் என்ன தருமா? பொறுமையை உண்டாக்கும். கவனிக்கணும். நம்ம நல்லா போயிட்டே இருப்போம், பொறுமையே இருக்காது நம்ம வாழ்க்கையில. யாரையும் எப்படி என்ன பண்ணிடுவோம், பேசிடுவோம். ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். கொஞ்சம் ஓவரா போறது போல இருக்குது, உடனே என்ன பண்ணுவாரு? ஒரு உபத்திரவத்தை கொடுத்துருவோம். உபத்திரவத்தை கொடுத்த உடனே என்ன வந்துடும்? சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதனால் பொறுமையே வந்துவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழ்ந்திடலாம். திருமணத்துக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் கலகலப்பா இருப்பாங்க. திருமணம்னு வந்து முடிஞ்ச உடனே எல்லாம் கப்சிப்பாயிருவாங்க. உபத்திரவம். சிலர் சொல்றாங்க திருமணம் என்பதே ஒரு உபத்திரம். அதுக்கு சன்னியாசியா இருக்க முடியும்? அல்லேலூயா. திருமணம் நீ பண்ணலன்னா ஒன்னும் யாரும் நம்ப மாட்டாங்க. திருமணம் இருக்கிற நல்லதா, தவறே இல்லை. கட்டாயம் நமக்கு நம்ம எப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்குள்ள வாலிப பிள்ளைங்க சிலர் நான் திருமணமே பண்ண மாட்டேன், எங்க அப்பாவும் அம்மாவும் படுற கஷ்டத்தை நாங்க பாக்குறோம், அவங்க ரொம்ப உபத்திரப்படுறாங்க, அதனால நாங்க பண்ண மாட்டோம்னா உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க, ஒரு வீட்டுல ஒன்னு ஏத்த மாட்டாங்க. அதனால திருமணம் நல்லது.
நீ மனைவியோட போய் பாரு, உனக்கு கனம் கிடைக்கும். மனைவி இல்லாம போய் பாரு, வீட்டை விட்டு வெளியில போ, யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, உள்ளவான்னு சொல்ல மாட்டாங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அல்லேலூயா. அப்ப திருமணம் நல்லது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி. அப்போ உபத்திரவம் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில வருது. உபத்திரம் வந்தா என்ன வருது? பொறுமை தானா வந்துடும். உபத்திரம் இல்லைன்னா ரொம்ப அதிகமா பேசிடுவோம். ஆண்டவர் அதனால எங்களுக்கும் சில நேரம் அப்பப்போ உபத்திரத்தை கொடுப்பாரு. எதுக்காக? கொஞ்சம் பொறுமையா பேசுறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 படிங்கள். எபிரேயர் 12:2-3. சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து வீட்டில் இருக்கிறார் பொறுமையா. அப்ப அந்த உபத்திரம் வரும்போது ஏதோ என்னை ஆண்டவர் உருவாக்குறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. உபத்திரம் வரும்போது என்னை ஆண்டவர் புடமிடுகிறார். நான் கெட்டு போறதுக்கு அல்ல, நான் உபத்திரப்பட்டது நல்லது. அதனால பிரமாணத்தை கற்றுக்கொண்ட ஏதோ ஒன்றை நமக்கு கற்று தருகிறார் என்று அலர்ட் ஆயிரணும். நல்லாதான் வண்டி போயிட்டு இருந்து திடீர்னு உபத்திரம் வருது, ஏதோ ஒண்ணு ஆண்டவர் செய்ய போகிறார். இல்ல என் வாழ்க்கையில ஏதோ ஒரு வழி தவறி ஏதோ ஒரு போறேன், பொறுமை இழந்து போறேன். அப்ப சிலுவையை சகித்த தேவனுடைய சிங்காசனத்து வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் அதனால உபத்திரம் வந்தவுடன் நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் போயிடக்கூடாது. உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரே நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் கடந்து போன பாதை உபத்திரவத்தின் பாதை. அவரை நினைச்சிருங்க. தனக்கு முன்பாக வைத்திருந்ததான மகிமையை நினைத்து, சந்தோஷத்தை நினைத்து, நமக்காக ஆண்டவர் பெரிய மேன்மைகளை வைத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் வாக்கு தத்துவம் இருக்கிறது. அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் சில நேரத்தில் பொறுமையா இருக்கணும். பொறுமையினால் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். உபத்திரம் வரும்போதும் உபத்திரவத்தில் எப்படி இருக்கணும்? பொறுமையா. என்னைக்கு அந்த உபத்திரம் உங்களுக்கு இருக்காது, அந்த உபத்திரம் சீக்கிரம் மாறிடும். அந்த போராட்டம் சீக்கிரம் மாறிடும். அந்த பிரச்சனை சீக்கிரம் மாறிடும். அவருக்கு தெரியாம ஒரு உபத்திரம் உங்களுக்கு வராது. அவர் அறிந்துதான் வருகிறது. அவர் சில நேரத்தில் நம்மை உபத்திரப்படுத்தி நமக்கு அந்த கற்பனைகளை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருகிறார். யாக்கோபு 1:3 நீங்கள் படித்து பார்க்கும்போது, யாக்கோபு 1:3 விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்குமா? பரீட்சை விசுவாசத்தின் பரீட்சை என்ன உண்டாக்குமா? பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து சோதனையை எப்படி எண்ணணுமா? மிகுந்த சந்தோஷம். ஆனா இன்னைக்கு நீங்க அதை மிகுந்த சந்தோஷம் நீங்க நினைச்சீங்கன்னா, எதிர்காலத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பண்ணுவார். ஐயோ, என் வாழ்க்கையில கஷ்டம் தாங்க முடியல ஐயா, என் வாழ்க்கையிலோட பிரச்சனை தாங்க முடியல, என் வாழ்க்கையிலோட போராட்டம் தாங்க முடியல அப்படின்னு நினைக்க கூடாது. நல்லது, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதை சந்தோஷமா எண்ணுங்க. இயேசு கல்வாரி சிலுவையின் பாடை சந்தோஷமா எண்ணினார். உங்க வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், உபத்திரம் வரும், நன்றி சொல்லுங்க, சந்தோஷமா எண்ணுங்க. ஏனென்றால் எனக்காக ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தி ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனக்கான ஆசீர்வாதமான காலங்கள் வரப்போகிறது. ஒரு ஆமேன் செலுத்துவோமா? எப்படியாலும் எனக்கு என்ன வரணும்? ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க எனக்கு பொறுமை ஆண்டவர் கர்த்தர் உபத்திரவத்தின் மூலமாய் நமக்கு கற்று தருகிறார். நல்லா இருப்போம், நல்லா பயங்கரமா பேசுவோம். உபத்திரம் வந்த உடனே அவர் ஒரு வாக்குல உடைஞ்சு போய் ஒரு ஓரம் உட்கார்ந்துருவோம். அப்படிதானே? உங்களுக்கு அந்த அனுபவம் உண்டா? அல்லேலூயா. எதுக்காக இதெல்லாம்? நம்மளை உருவாக்க. இரண்டாவதாக பார்க்கும்போது, எப்படி ஆண்டவர் அந்த படிப்பினை நமக்கு கற்று தருகிறார், எப்படி அந்த நீடிய பொறுமையை நமக்குள்ளாக வைக்கிறார். ரோமர் 15:4 நீங்கள் படித்து பார்க்கும்போது, ரோமர் 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும்
ஆறுதலினாலும் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி போதனையாக எழுதியிருக்கிறது. வேத வசனத்தை என்ன பண்ண வேண்டும்? அப்படிப்பட்டதான நேரங்களிலே நீங்க ஜெபத்தோடு, ஜெபம் இல்லாமல் வேதத்தை படிக்க கூடாது. ஜெபத்தோடு வேதத்தை தியானிக்க வேண்டும். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நிரப்பப்பட வேண்டும். வேதத்தை படிக்கும் போது உங்களுக்கு பொறுமை உண்டாகும். வேதத்தை படிக்கும் போது ஆறுதல் உண்டாகும். வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளாக வரும், தானாய் வரும். நீங்க கண்டிப்பா வேதத்தை படிக்க படிக்க 5 வருஷம் 10 வருஷம் தாண்டி பார்க்கும் போது, நானா ஒரு காலத்துல எப்படி பொறுமை இழந்த மனுஷனா இருந்தேன், எத்தனை பேரை உடைச்ச மனுஷன், எத்தனையோ வாயின் வார்த்தைகள் உடைத்த நான் இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். உங்களை குறித்து நீங்க சொல்ல முடியும், என்னை ஆண்டவர் இப்படி மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் மாற விரும்புகிறீங்க? எத்தனை பேர் மாற விரும்புகிறீங்க? ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எவ்வளவு புத்திரம். கூட இருந்த லோத்து ஓடி போயிட்டான். கூட இருந்த லோத்து ஓடி போயிட்டான். எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போயிட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு இழப்புகள். உலக பிரகாரமான இழப்புகளை குறித்து நீ கவலைப்படாத. ஆண்டவர் உனக்காக இழந்து போகாத ஆசீர்வாதங்களை திருப்பி ஆண்டவர் உனக்கு தருவார். சில இழப்புகள், உங்களை ஏமாற்றின மக்கள் எத்தனை பேர், உங்களை அழிக்க நினைத்த மக்கள் எத்தனை பேர், சோர்ந்து போகாதிருங்க. எல்லாம் உங்களுக்கு படிப்பன. அதனால்தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் பெட்டி பாம்பு போல கொஞ்சம் அடங்கி இருக்கிறோம். எல்லாரும் நன்றி நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கவலைப்படாத, இழைத்து போகாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. தேவசந்த படிங்க. ஆபிரகாம் எப்படி பாடுகளை சகித்தார், எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றார், சிற்றாந்தங்களா எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை கருத்தா படிங்க. யோபுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனை, அவர் எப்படி அதிலும் ஜெயித்து காண்பித்தார். வேதத்தை படியுங்கள். தாவீதுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனை, அவருடைய வாழ்க்கையில எப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறினது படித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு கனமான ஊழியத்தை செய்த அவருடைய வாழ்க்கையில வந்த போராட்டங்களை எல்லாம் அவர் எப்படி தாண்டினார்? பொறுமையோடு தாண்டினார். இயேசு எப்படி பொறுமையா இருந்தார், பாடுகளை சகித்தார். இதெல்லாம் நம்ம படிக்க 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 நமக்குள்ளாக அந்த ஜீவன், அந்த பொறுமை, நீடிய பொறுமையாகிய கனியை ஆண்டவர் நமக்குள்ளாக வைப்பார். ஏற்ற நேரத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேறும். நீ நினைத்தது சில நேரத்தில் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோபப்பட்டு இதே செஞ்சிடாதுங்க. பொறுமை. அப்பா பொறுமையை தான், கேளுங்க கேளுங்க. நான் நினைச்சது நடக்கல, பொறுமையா தான். ஷாக்காரா துராபாலா ரீகாராபா. கர்த்தர் அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 40:1-3, நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன். ஜெபம் பண்ணிட்டு அவன் பொறுமையா காத்திருந்தான். அவர் என்னிடமாய் சாய்ந்து வந்தார். உங்கள் பக்கமாய் ஒரு நாள் ஆண்டவர் சாய்ந்து வருவார். இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் எவ்வளவு வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள். இன்னைக்கு கொஞ்சம் ஆண்டவர் நம்ம பக்கத்துல சாய்ஞ்சிருக்கிறான்னு நான் நம்புவேன். இன்னும் பூரணமாய் சாய்ந்து வருகிற காலம் வரப்போகிற. நல்ல கரங்களை தட்டி மகனை என்ன வேணும்னு கேட்பார், மகளை என்ன வேணும்னு கேட்பார், சாஞ்சு வருவார். ஆனா நீ ஜெபம் பண்ணி காத்துரு. அருமையான காத்துரு பிள்ளைகளை, உன் ஜீவியம் ஜெப ஜீவியம் எப்படி பொறுமையா காத்துரு. நடக்கும் நம்பிக்கையா காத்துரு. தைரியத்தை விட்டு விடாம காத்துரு. விசுவாசமா காத்துரு. ஜெபம் பண்ணி கொண்டே இரு. ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இரு. படுக்கையில ஜெபம் பண்ணு, காலையில் எழுந்துற ஜெபம் பண்ணு, எங்க போனாலும் ஜெபம் பண்ணு, வேதத்தை படித்துக் கொண்டே இரு, எதிர்பார்த்து கொண்டே இரு. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று எதிர்பார்ப்போடு இரு. ஆண்டவர் உன் வாழ்க்கையில அதை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். சோர்ந்து பார்க்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது விசுவாச ஜீவியம். கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து வந்து என் கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்டார்.
அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். அவர் உங்க பக்கத்துல சாஞ்சு வச்சுட்டார்னா எத்தனை பேர் உங்களை குழியில தூக்கி போட்டாலும், யோசேப்ப சகோதரர்களை குழியில் தூக்கி போட்டார். எத்தனை பேர் சேர்ந்து திட்டம் போட்டு உங்களை அழிக்க நினைத்தாலும், சாக்காரா துராபாலா, ஒரு சத்ரு உங்களை அழிக்க முடியாதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்க பக்கத்துல சாஞ்சு வந்துட்டானா உங்களுக்கு என்று ஒரு வரலாறு உண்டு. உங்களுக்கு என்று ஆண்டவர் ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். அழிக்க முடியாது. அழித்து விடுவான்னு நினைக்கிறீங்களா? இவங்க எனக்கு விரோதம் ஏதாவது செஞ்சிருவா நினைக்கிறீங்களா? ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். ஒருவரால் ஒரு தலை மயிரை கற்பாக்க உண்மையாக்க ஒருவரால் முடியாது. ஆண்டவர் அப்படி கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். ஆண்டவர் தன் பக்கமாய் சாய்ந்தார், அவருக்காக பொறுமையாக காத்திருந்தார். ஜெபம் உன்னை வலியுறுத்தார், ஜெபம் பண்ணு. ரெண்டாவது பொறுமையாயிரு. ஜெபம் பண்ண பிறகு அவர் பார்த்துடுவார். எல்லாம் ஜெபம் பண்ண பிறகு நீ கவலைப்படாத, அவர் பார்த்துடுவார். பொறுமையாயிரு. ஆண்டவர் உன் பக்கமாய் வந்து பயங்கரமான குழியிலும், ஏற்கனவே தூக்கி போட்டுட்டானுங்க, குழியிலும் உளையான தூற்றிலே சேற்றில எரேமியாவை தூக்கி போட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவனை தூக்கி விடுவதற்கு சிலரை ஆண்டவர் எபத்மெலேக் போன்ற ஆட்களை கர்த்தர் கொண்டு வந்தார், தூக்கி எடுத்தார். நல்ல தேவ மனிதன் மூழ்கி போக விடவில்லை. யோசேப்பு அந்த குழியிலே விழுந்து மூழ்கி போக விடவில்லை. சிங்க கபியிலே தானியேலை தூக்கி போட்டார்கள் அந்த குழியிலே. அங்கு சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் வந்தார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் வருவார், உங்க ஜீவியத்துல கர்த்தர் வருவார், தூக்கி எடுப்பார். ஆமென். கால்களை கண்மேல் மேல் நிறுத்துவார், அடிகளை உறுதிப்படுத்துவார். மறுபடியும் உன்னை கீழே போடவே முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்ப நிலைகள் எல்லாம் கொஞ்சம் தடுமாற்றமா தான் இருக்கும். ஆனா விசுவாசத்துல நீங்க உறுதியா நின்னுட்டீங்கன்னா கடைசியில உங்களை அடிக்க ஒரு சக்தியால முடியாது என்று நீங்களே உணர்ந்து கொள்ளுவீங்க. ஷாபாலா தூராபாலா. ஏன்னா அடுத்த வசனம் 3ல சொல்லப்படுகிறது, அடிகளை அவர் உறுதிப்படுத்திடுவார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை உறுதிப்படுத்திடுவார், உன்னை ஸ்ட்ராங்கா மாற்றிடுவார். அதுக்கப்புறம் எவன் உன்னை கீழே இழுத்து தள்ளணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் ஆபத்து, அவன் தான் கை கால் நொறுங்கும். இந்த கல் எவன் மேல் விழுமோ அது அவனை நொறுக்கி போடும். இந்த கல்லின் மேல் எவன் விழுகிறானோ அவன் நொறுங்கி போவான். ஏனென்றால் ஆண்டவர் என்னை உறுதிப்படுத்தி இருக்கிறார், உறுதியான ஆணைகளால் என்னை கடாவி இருக்கிறார். ஒருவருக்கு இழுத்து தள்ள முடியாது. எல்லாரும் ஜெப நிலையில்